வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். பராபவ ஆண்டில் குரு பெயர்ச்சி பலன்களாக குரு மிதுன ராசியிலிருந்து ஜூன் மாதம் கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்கும், மீண்டும் ஜனவரி மாதம் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியாக கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். அதன் அடிப்படையில் மிருகசீஷ நட்சத்திரம் 1-2 பாதங்கள் ரிஷபராசியிலும், மிருகசீஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள் மிதுன ராசியிலும் வருகிறது. அதை ஒட்டி குரு பெயர்ச்சி பலன்களாக குடும்ப உறுப்பினர் மற்றும் இளைய மூத்த உடன்பிறப்புகள், சகாக்கள், பணிபுரியும் இடத்தில் சகாக்கள், ஏனையோரும் தாய் தந்தை வழியில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் நல்ல உத்வேகத்துடன் தொழில், வியாபாரம், செய்யும் தொழில் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் லாப முன்னேற்றங்கள் கண்டு புதிய பணவரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய வீடு, வாகன வசதிகள் இந்த குரு பெயர்ச்சியில் உருவாகக்கூடும். திருமணம் கைகூடும். மனைவி, நண்பர்கள், வியாபார கூட்டாளிகள் வழியாக நல்ல புரிதலுடன் திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் இது சார்ந்த வகையில் வரக்கூடும். மூத்தோர்கள் வழிகாட்டுதல்கள் மற்றும் நல்ல ஆசிகளால், அவர்கள் உங்களை நல்ல வழி நடத்துவதால் நல்ல புதிய லாபங்கள், வியாபார விரிவாக்கங்கள், அலுவலகத்தில் மூத்தோர் ஆசியால் நல்ல புதிய பணியிடங்கள், விரும்பும் வண்ணம் இடமாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேற்றிட அலைச்சல்கள் எல்லா துறை சார்ந்து இருப்பினும் அதிலும் கூடுதலாக லாபங்கள் மேற்கொள்வீர்கள். இருப்பினும் உடல் ஆரோக்கியம் அவசியம். சுய மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவர் ஆலோசனை பின்பற்றுவது நலம். குடும்பத்தில் குழந்தைகளுக்காகவும், கல்விக்காகவும், குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிக்காகவும் சிறு கடன் சிலர் பெறக்கூடும். பூர்வீக சொத்து உருமாற்றம், அதாவது கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்களில் முதலீடு செய்ய சிலர் கூடும். பங்காளிகள் உறவு முறைகளில் அந்நியர்களால் சில மனக்கசப்பான சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். குழந்தைகளாலும் சில குழப்பங்கள் வந்து போகும். இவற்றையெல்லாம் சரி செய்ய குரு பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. ஒருமுறை திருச்செந்தூர் சென்று வழிபட்டு திரும்புவது நல்ல நன்மையை தரக்கூடும். அருகில் உள்ள நவகிரக சன்னதியில் இருக்கும் குருவுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்தும் பிராமணர்களுக்கு, குருமார்களுக்கு உதவுவதாலும் அநேக நன்மைகள். நன்றி, வணக்கம்.